உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்ன யாருன்னா அவன்? ஏதோ சல்லி பைய வந்து நடு வீட்டில் உட்காந்து பேசிட்டு போறான். அவன் பேச்ச நம்பி நீங்க எல்லாத்துக்கும் மண்டையாட்டி இருக்கீங்க. நீ இப்படி கேட்பான்னு எனக்கு நல்லா தெரியும். கதிரே, வந்தவன் யாருங்கிறது முக்கியம் இல்லடா, நமக்கு வேலை முடியுதா அதான் முக்கியம். உங்கள் அண்ணன் மனசுக்குள்ளே ஒரு கணக்கு இருக்குது, அதான் அவனை பேச விட்டு பார்த்தேன். தெரியுமா, வர்றவன் போகிறவனெல்லாம் நம்பி ஆற்றுல இறங்குற ஆள் கிடையாது உங்கள் அண்ணன். வாப்பா இங்கே பாரு கதிரே, என் மனசுக்குள்ளே தெளிவான ஒரு முடிவு எடுத்துட்டேன். எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. என்ன அவன் பெரிய நாட்டாம மாதிரி நீங்க இங்க வந்து கையெழுத்து போடணும் அங்க வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டு நீங்க அமைதியா வர இருக்கீங்க. ஏய் கொந்தளிக்காதடா, முதல்ல உட்காரு. நீ ஏன் பதற? இதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், புரியுதா? இங்க பாடுறா கதிரு, ஒரு விஷயத்தை மேலோட்டமா பார்க்கக்கூடாதுரா, ஆழமா யோசிக்கணும். இப்போ இந்த விஷயத்தை நான் விட்டு கொடுத்துருக்கேன்ல, இதில் உள்ள லாப நஷ்டம் உனக்கு விளங்குதா இல்லையா? என்னப்பா சக்தி, உனக்காவது விளங்குதா இல்லையாடா? அண்ணே, நம்ம விட்டு கொடுக்கறதுனால நமக்கு நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ நம்ம யூகவை விளக்கிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு சொத்து வந்து சேருது, அப்படிதான். போட்டான் பார்த்தியா பாயிண்ட? அப்படி போடு. விடலை பைய விடவுடன் இருக்கான்னு பேசினோம்ல, எவ்வளோ விவரமாக பேசுகிறேன் பாரு. அடிச்சான் பாரு பாயிண்ட. இந்த பாரு கதிரு, அந்த கொடைக்கானல் நில விஷயத்தில் நமக்கு எந்த லாபமும் கிடையாது. நான் எஸ்கேஆருக்கு எதிராக அந்த மன்னவன் ஒரு முருகனை தூண்டி விட்டேன். அவன் பெருமாள் மலை கோஷியெல்லாம் ஒன்றா சேர்த்தேன். ஆனால் 10 வருஷத்து நான். அதனால் அந்த எஸ்கேஆருக்கு ஏகப்பட்ட குழப்பம், மன உளைச்சல், பண விரயம். ஒரு மாதமாக மண்டை பிச்சுட்டு அலைஞ்சான், தெரியுமா? அங்கே பூரா கம்மி ரேட்டுறா. நான் பார்த்த வேலையினால் எல்லாரும் கூட பணம் வேணும்னு கேட்டு எஸ்கேஆரை நெருக்கடி பண்ணாங்க. அவனும் எல்லாருக்கும் செட்டில் பண்ணான். அதுக்கப்புறமும் இன்னும் ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கடையில் இந்த டீலை கொண்டு வராங்க. இப்போயும் ஒன்றும் கெட்டு போல. சொத்தை நம்ம பேருக்கு மாற்றுவோம், அதுக்கப்புறம் கொடைக்கானலுக்கு போய் திருப்பியும் குடையுவோம். அது எப்படின்னு? அதான் ரெஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிருச்சுல்ல, அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை செய்ய முடியும்? எல்லாம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால் தந்தரையில் இருக்கிற நிலமை வத்தலகுண்டில் இருக்குது, கொடைக்கானலில் இருக்குது. மலை மேலே இருக்கிற நிலம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. நம்ம நினச்சோம்னா என்ன வில்லங்க வேணாலும் பண்ணலாம், புரியுதா? எனக்கு தெரியும்டா எல்லா கணக்கும். கவரு, முதல்ல என் மாமன் நிலம் தான் நம்ம குறி, அதை முடிப்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. உங்கள் அண்ணன் விளையாட்டு அதுக்கப்புறம் தான் நீ பார்க்க போகிற. கதிரு, நான் இங்கேருந்து என் மாமன் சொத்தை என் பேருக்கு மாத்திர வேலையை பார்க்குறேன். நீயும் சக்தியும் கொடைக்கானலுக்கு போய் நம்ம ஆளுகளை கூட்டு போய் வேலையை முடிச்சுட்டு வாங்க. சக்தி மன? ஆமாப்பா, ஏன் இறங்கி அடிப்பான்டா, உள்ளே ஓடுறது நம்ம ரத்தம். என்னப்பா? அது இல்லைண்ணே, அவனுக்கு தான் இப்போ உடம்புக்கு முடியல. அவனுக்கு என்ன உடம்புக்கு? உடம்புலாம் நல்லா தான் இருக்கேன். ஆமாண்ணே, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், நம்ம போகலாம். நீ தான் அப்படி சொல்லிட்டு தெரியற. நல்லா இருக்கேன் பாரு. இறங்கி அடிக்கணும்ண்ணே. அன்னைக்கு ஒருத்தன் வந்தான்ல, மூஞ்சியும் மண்டையும் ஆளும், மூஞ்சி முகரெல்லாம் பேக்கணும்ண்ணே அவனை. ஏய், நீ வரல அவசரப்பட்டு கை நீட்டாத. எஸ்கேஆர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். நானும் அவனை கவனித்தேன். அவன் நடக்கிற நடையும் அவன் பார்க்குற பார்வையும், ஆள் விவகாரமாக இருப்பேன், கவனமாக இருக்கணும், புரியுதா? இவ்வளோ பாரு, உன் மதினியை எங்கேயோ உட்காந்துக்கிட்டு அவள் அப்பனை அனுப்பி வைக்கிறதும், எவனையோ என் வீட்டுக்கு அனுப்புறதும், அவன் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கு கண்டிஷன் போடுறதும், அதுக்கு நான் தலையாட்டுறதும். எதுக்கு இவ்வளோ பொறுமையாக போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற? எல்லாத்தையும் அடக்கிட்டு போயிட்டுருக்கேன்டா. வேலையை முடிக்கணும். நம்ம வேலை முடியட்டும், எல்லா பையிலையும் விரட்டி அடிப்போம். பாரு, கொடைக்கானலில் எஸ்கேஆருக்கு எதிராக நான் ஆளுகளை தூண்டி விட்டது வெளியே யாருக்கும் தெரியாது. ஊரில் என்ன பேசுவாங்க தெரியுமா? இந்த குணசேகரன் எஸ்கேஆருக்கு எதிராக எதுவுமே செய்யலை, ஆனால் குணசேகரனுக்கு பயந்து எஸ்கேஆர் நிலத்தை திருப்பி கொடுத்துட்டான்னு ஊரெல்லாம் பேசுவான்ல, அந்த பேச்சு நமக்கு வேணும்ல. அதான முக்கியம், புரியுதா? இப்போ தான் கற்றுக்கிறிய அன்னையிட்ட இருந்து. இங்கே பாரு, நாளைக்கு கிளப்பு எலெக்ஷன் வரும்போது இதெல்லாம் நமக்கு சாதகமாக அமையும்டா. அதெல்லாம் யோசிக்கணும், புரியுதா? மாமனார் சொத்து என் கைக்கு வரட்டும்,
அதுக்கப்புறம் எல்லா பயல்களுக்கும் வச்சுருக்கேன். ஏய் தண்ணி ஊத்தி வைடி. தண்ணி எடு. ஏப்பா காலையில இருந்து ஞானத்தை காணோம், எங்கேயாவது அனுப்பி வச்சிருக்கியா? ஆமாம், அந்த யானைமலை பேக்கில் ஒரு வேலை கொள்ள நாளாக பார்க்காமே கிடந்துச்சு. அதை போய் பார்த்துட்டு வாடான்னு அனுப்புனேன். முடிச்சிட்டானா? வந்துடுவேன். சரி, கொஞ்சமாக போடுவான். அது சரி. கதிர் சொன்னா ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து உன் மாமனார் இடத்த பத்தி பேசினானா? நீ அதுக்கு ஒத்துக்கிட்டு விட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டியா? ஏப்பா? ஆமாம்மா, நான் யோசிக்காம எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அது சரி. எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா இருக்குமா? ஒரு கணக்கோட தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கேன். போ நீயே தெரிஞ்சுக்கிடுவ. உன் வியாபாரம் விஷயம் எனக்கு என்ன விளங்க போகுது? ஏண்டி, இந்த உப்மாவுக்காக தான் இம்புட்டு நேரமா போட்டு கிண்டிக்கிட்டு இருந்தீங்களா? அது வர வர வாய் மட்டும் நீளமா போகுது, கையும் காலும் வேலைக்கு பயந்து சின்னதா போகுது. ஆமா, எங்க அந்த பட்டணத்து ராணி? வாசல்ல உட்கார்ந்துருக்காத்த. என்னடி அவ ஊன்னா வாசல்ல போய் உட்கார்ந்துக்கிறா? அவ குடும்பம் நடத்த வந்தாளா இல்ல வீட்டை காவ காக்க வந்தாளா? அவளை வர சொல்லுங்க. ஏம்மா வேண்டாம்மா, வெளியவே இருக்கட்டுமா? அதான் வசதியாக இருக்கு. வெளியவே கிடக்கட்டும். அங்கே கிடக்க வேண்டிய ஆள் தான் அவ. நான் நிம்மதியாக சாப்பிட வேண்டாமா? அவள் வெளியே கிடந்தா தான் நான் நிம்மதியாக சாப்பிட்டு போக முடியும். நான் சாப்பிட்டு போனதுக்கு பிறகு வேணா அப்புறமா வர சொல்ல அவளை. இல்லப்பா, அவளை மிதிச்சாதான் இவளுங்க வழிக்கு வருவாளுங்க. ஒரு வேலை பார்க்க உடம்பு வளைய மாட்டேங்குது. ஏண்டி, ஆம்பளை ஆளுங்களுக்கு ஆக்கி போடுறது, வீட்டு வேலை பார்க்கறது தவிர வேற என்னடி கிழிக்கிறீங்க? இல்லத்த, 2-3 நாளா வீடு இருக்கிற இருப்பு சரியில்லை, அதான் ஒரு மாதிரி இருக்கு. வீட்டுக்கு என்னாச்சு? வீடு நல்லா தானே இருக்கு. ஈஸ்வரி அக்கா வீட்டை விட்டு போனதுலேருந்தே எதுவுமே சரியில்லத்த. உங்க அக்கா பண்ண கூத்துக்கு அவளை இடுப்புல ஏத்தி வச்சு கொஞ்சம் வாங்கலாக்கும். பொடி கூறு கெட்டவள. மானத்தை வாங்குற மகராசிக்கு இதெல்லாம் பத்தாது. என் புள்ள போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கான். அவளுக்கு பறிஞ்சுக்கிட்டு எவளாவது பேச வந்தீங்க, அம்புட்டு தான் சொல்லிவிட்டேன். என்ன தரிசினி, என்ன கேட்கணும்? இல்லப்பா, ஏன் முழுங்குற? கேளு. நீங்க கேட்ட மாதிரி தாத்தா இடம் உங்களுக்கு வரப்போகுது. அப்போ அம்மா எப்பப்பா வீட்டுக்கு வருவாங்க? ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே வருவா. என்கிட்ட கேள்வி வைக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீல. சும்மா உங்க அம்மாவே நினைச்சிட்டு இருக்காம வேலையை பாரு. போ. அண்ணே பாவண்ண, சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? கேள்வியா கேட்குற நீ?
ஏம்மா இன்னைக்கு சாப்பிடாம போகிறதுக்கு என் மகதாம்மா காரணம். என் வீட்டு சோறு என் வகுத்துக்கு ஆக மாட்டேங்குது. கால கொடுமை. ஏண்டி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாதா உன்னால? ஆ? விடுமா, எல்லாம் குழந்தை. முடிஞ்சிட்டு வருவா இல்லையே உங்க அம்மா. இவ ஏன்டா கேட்கணும்? குழந்தை தானம்மா, விடுமா, பரவாயில்ல. உள்ள போன்னு சொல்றேன். குழந்தைதான் இப்ப சாப்பிடாம கை கழுவிட்டு போயிட்டான் பாரு. ஏங்க என்ன தேடுறீங்க? உங்களை தான் கேக்குறேன், என்ன தேடுறீங்க? இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் டிஃபன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வந்தேன். மாத்திரை வேற போடணும்ல. எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், மாத்திரை போகணும், சாப்பிடணும், மாத்திரை போகணும், இதேதானா? நான் என்ன பேஷண்டா? ஏன் இப்படி இம்சை பண்றீங்க? சரி, எல்லாத்தையும் தின்னு தொலைக்கிறேன். நீ போ, நான் வேலையை முடிச்சிட்டு வரேன். ஏங்க என்ன தேடுறீங்கன்னு சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. சொல்ல மாட்டீங்களா? ஜனனி புக்ஸை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த வீட்டுல இருந்து கொண்டு வந்த எல்லா புக்ஸும் ஒன்னோட ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்கு. அதான் அவரோட புக்ஸ் மட்டும் தனியா எடுத்து வைக்க தேடிக்கிட்டு இருக்கேன். போதுமா? அஞ்சனா எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சிருக்கா. அவ காலேஜ்ல இருந்து வரட்டும், அவகிட்ட கேட்டா எல்லாம் சொல்லுவாங்க. சரி, ஜனனி சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அதையும் தான் எடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் தெரியுமா? ஒண்ணு மிஸ் ஆன கூட அவ பண்ண ஹார்ட் ஒர்க்ல வேஸ்டா போயிடும். ஏய், யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது அவளை? நீ பாரு, அதெல்லாம் ஒரே கையில மெயின்டைன் பண்ணா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அஞ்சனாவை யார் தொட சொன்னது? எல்லாம் பெட்டு கடியில பெட்டியில கடந்துச்சுங்க. அத கூட்டுறப்ப பார்த்தேன், எடுத்து வைக்க சொன்னேன். அதுல என்னங்க இருக்கு? என்ன பார்வதி, வர வர எல்லாத்துக்கும் கேள்வி கேக்குற? சண்டை போற இன்டென்ஷனோட இருக்கியா? யாரு? நானா? ஆமா, நான் தான் பாக்குறேன். அன்னைக்கு என்னமோ என் பொண்ணை கொல்லாதீங்கன்னு சொல்ற. எங்க அன்னைக்கு ஏதோ ஜனனிய நினைச்ச ஆதங்கத்துல பேசின வார்த்தைங்க அது. அதையே மனசுல வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே தப்பா பாக்காதீங்க. நீ ஓவரா கமெண்ட் பண்ற பார்வதி, இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதே மாதிரி தானுங்க என்ன ஜனனிய அஞ்சனாவ எல்லாரையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருந்தீங்க. என்ன பார்வதி, கம்பேர் பண்றியா? நான் அவ ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் ஏமாந்து நிக்கிறீடா முட்டாள். இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஏன் பேசுறேன்னு பாக்குறியா? தப்புதான், தப்புதான். அந்த தப்பு சரி பண்ணதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இதெல்லாம்? என்ன பார்வதி? தப்பு பண்ணிட்டல, ஜனனி விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டல. என்ன ரொம்ப இன்சல்ட்டிங்கா பாக்குறா, பேசுறா. ஆமா, தப்பு பண்ணல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளுக்கு நல்ல விஷயம் செய்வேன். என்னங்க செய்வீங்க? செய்வேன். என் பொண்ணோட ஹையர் ஸ்டடிக்கு நான் அப்ளை பண்ணுவேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணோட லைஃப் போச்சேன்னு ஓரமா உட்காந்து அழ சொல்றியா? நோ சான்ஸ். அவளுக்கு ஒரு நல்ல வழி பண்ணியே தீருவேன். அவதான் நீங்க எதுவும் பண்ண வேணாம்னு சொல்றாளே. அதுக்காக நான் விட்டுற மாட்டேன். என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். ஓகே மாமா, கூல் ப்ளீஸ். அத்தை, அவர் என்ன மறுபடியும் போய் அந்த வீட்டில் ப்ராப்ளம் பண்ண போறேன்னா சொல்றாரு? ஜானோட ஃபியூச்சருக்கு என்ன தேவையோ அதை யோசிக்கலான்னு அவர் ப்ராக்ரெசிவா தானே பேசுறாரு. அதுல என்ன தப்பு இருக்கு? ஜான் என்ன லைஃப் லாங் இப்போ இருக்க மாதிரியே இருக்க போறாளா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கட்டும். வாசு, புரியாம பேசாத. அங்க இருக்கிற பிரச்சனை கொஞ்சமாவது அடங்குனா தானே அடுத்து என்னன்னு யோசிக்க முடியும். அத்தை, அங்க பிரச்சனை இல்லாதனால இருக்குமான்னு தெரியல. அதுக்காக உட்காந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுல்ல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது ஒரு பக்கம் பாப்போம். ஏய், என்ன இது விளையாட்டா? ஆளுக்கு ஒரு பக்கமா இழுத்து பாப்போம். எந்த பக்கம் சாயுதோ சாயிட்டுன்னு யோசிக்க. இது ஜனனியோட வாழ்க்கை. முதல்ல அங்க இருக்கிற நிலைமை புரியாம நாம இங்க ஒண்ணு முடிவு பண்ண முடியாதுடி.
நான் சொன்ன மாதிரி டீல் பண்ணாதான் அங்க இருக்கிற நிலைமை மாறும். அத சொன்னதா அத்தை கோவப்படுறாங்க. இங்க பாரு பார்வதி, இங்க யார் கோவப்பட்டாலும் என் டிசிஷனை நான் மாத்திக்கிறதா இல்ல. என் பொண்ணு ஜனனி மேல படிக்கணும், இல்ல அவளுக்கு ஏத்த மாதிரி வேலைக்கு போகணும். எல்லா குடுமையும் கண்ணால பாத்துக்கிட்டே என்னால சும்மா இருக்க முடியாது. ஏங்க, நானும் தாங்க பார்த்தேன் கிரகப்பிரவேசத்துல. அவங்க எல்லாரோட ஒரிஜினல் குணத்தையும் பார்த்தேன். எல்லா கன்றாவையும் பார்த்து தொலைச்சேன். உன்ன மாதிரி பார்த்துட்டு வந்து என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரியணும். ஒண்ணு அவ வேலைக்கு போகணும், இல்ல அவ படிக்கணும். இதுல ஒண்ணு நடந்தே தீரணும். இதுக்கு ஒத்துக்கிட்டு அவ அந்த வீட்டுல இருக்கட்டும், இல்லையா அவளும் அவ புருஷனும் தனியா வரட்டும். ஏன் இங்கே கூட வரட்டும். என் பொண்ணு ஃபியூச்சரை நான் பாத்துக்கிறேன். யூ ஆர் ரைட் மாமா. அவ ஏதாச்சும் ஒன்று செய்யட்டும். பட் அதுக்கு முன்னாடி அவ மனசுல என்ன இருக்குன்றத கிளியரா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏய், என்னடி இது, இன்னும் சாப்பிட்ட தட்டு கூட எடுக்கலையா? எங்கடி அவ சனனி? இன்னும் வெளியிலயே உட்கார்ந்திருக்காளா? ஆமாத்த. என்ன ஓமாத்த? சாகர வரைக்கும் சங்கடம்னா வாழ்றது எக்காலம்பாங்க. அந்த மாதிரி இதே சாக்கு சொல்லி அப்படியே ஓட்டிடலான்னு பாக்குறாளா? வந்து வேலையை பார்க்க சொல்லுங்க. இல்லத்த, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை எடுத்தா முடிஞ்சிரும். அவ்வளவுதான், நாங்க எடுத்துறோம். இது பாருங்கடி, எந்த நிலைமையில இருந்தாலும் திங்கிறதும் தூங்குறதும் மறக்கல இல்ல. அப்புறம் என்ன, அதே மாதிரி வேலையும் கூட. வந்து வேலை செய்ய சொல்லு. அப்புறமா போய் சோகமா மூலையில உட்காரலாம். ஏய் நந்தினி, மாத்திரையும் சுடு தண்ணியும் எடுத்துட்டு வா. உசுர வாங்குறாளுங்க. யார் செஞ்சா என்ன? இப்ப இவங்களுக்கு வேலை முடிஞ்சா பத்தாதா? எல்லாத்துக்கும் குத்தம். அவளை அழைக்க வேணாம். அவ கேட்டு இங்க ஒடியாரணும். அதுக்குதான் இவ்வளவு சத்தம். ஏய் விடு, நாங்க எடுத்துக்கிறோம். சொன்னா வாங்க போவோம். ஐயோ, தீய குறைச்சு வைக்காம வந்துட்டு. ஆமா, இதோட மூடி எங்க வச்சேன்? இங்கன இருக்கு. ஜனனி, அப்பா கிட்ட பேசுனியா? இப்ப எப்படி இருக்காரு? அவர்கிட்ட பேசவே இல்லை. ஆனா வாசு கிட்ட பேசினேன். இங்க நடந்தது அப்பா வீட்டுல சொல்லிருப்பாரு போல. பெருசா பிரச்சனை எதுவும் இல்லைன்னு வாசு சொன்னா. ஆனா அப்பா கிட்ட பேசணும்னு மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப போன் போட்டு பேசு. என்னக்கா பேச? அவருக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் சக்திக்கு கொஞ்சம் பெட்டர் ஆகட்டும். அப்பதான் என்னால அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்க முடியும். அது சரி அக்கா, கதை போற போக்க பார்த்தா இவ சக்தின்னு அலைய போறா போல இருக்கே. பொம்பளை தேவதாஸ் ஆயிடுவா போல இருக்குன்னு கொஞ்ச நாள் பாத்துக்கிட்டே இருங்க. சும்மா இருமா, நீ வேற. நீ ஒண்ணு பண்ணு, அவன்கிட்ட போய் மெதுவா பேச்சு கொடுத்து பாரு. என்னக்கா பேசுறீங்க? அவன் என்ன பண்றான்னு பாத்துட்டு தானே இருக்கீங்க.
அப்படியே அவன் காது கொடுத்து இவ பேசுறத கேட்டா கூட என் புருஷன் வேட்டியை மடிச்சுக்கிட்டு வந்துடுறானே வம்பிழுக்க. எனக்கு என்னவோ இது சரியாகும்னு தோணல. ஆனா ஒண்ணுக்கா, ஈஸ்வரி அக்கா மட்டும் இப்ப இருந்திருந்தா எம்பிட்டு தைரியமா இருந்திருக்கும். அவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு தெம்பு வரும். என்ன சங்கடம் இருந்தாலும் அவங்க இருந்தா ஒரு தனி தெம்பு. கரெக்ட். அவங்க இல்லாதது ஏதோ படபடன்னு வருது. ஏன் சக்தி எடுத்துக்க. ஏன் இப்ப ஈஸ்வரி அக்கா இங்க இருந்திருந்தாங்கன்னா அவன் இம்பட்டு பண்ணவே மாட்டான். ஏதோ கொஞ்சமாவது அடங்கி இருப்பான். என்ன பண்றது? அக்கா சொல்றது சரிதான். நீ போய் சக்திட்ட பேசு. எம்பிட்டு நாள் இப்படியே இருக்க முடியும்? கரைச்சா கல்லும் கரையும் ஏதோ சொல்லுவாங்களே, கரைச்சி பாரு போ. ஜனனி ஒரு நிமிஷம். இந்த பாலை கொண்டு போய் கொடு, சூடா இருக்கு. கொண்டு போய் கொடு, அப்படியே பேசு. எதனா கூப்பிடு. சக்தி, சக்தி.